ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாம் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று நீ பதறக்கூடாது. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன். கவலைப்படாமல் இரு. ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கு புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. அப்படி அதெல்லாம் இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேள். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் வாக்கு உனக்கு புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நீ என்னிடம் வைத்து கொண்டே இருக்கின்றாய். அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றதானே நான் இருக்கின்றேன். நீ எது கேட்டாலும் உனக்கு தருவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். ஒரு நொடி போதும், கண் இமைக்கும் நொடி போதும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற. கவலைகளை நினைத்து நீ கலங்குவதால் என்னிடமிருந்து எப்போதுமே தூரமாகிக் கொண்டே இருக்கிறாய். அந்த கவலைகளை எல்லாம் உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே. உன் கவலைகளை சுமக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கை அதிகமாக உனக்கு. அதனால் என் மீதான நம்பிக்கையை நீ அதிகம் வளர்த்துக்கொள். அவநம்பிக்கையை வேரோடு பிடுங்கி எறிந்து விடு. என்னால் முடியும், என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் ஏன் காலதாமதம் செய்கிறேன் என்று கொஞ்சம் நீ யோசித்துப்பார். எல்லாம் எனக்கு தெரியும், எதை எப்போது எந்த நிமிடத்தில் உனக்கு தர வேண்டும் என்று. அந்த நொடியே நான் உனக்கு தருவேன். அதுவரை காலதாமதமானாலும் உன் அப்பா மீது கோபப்படாதே. எது செய்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியே வீழ்ந்தே கிடைப்பேன் என்று நீ பயந்து பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறிக்கொண்டிருக்கின்றாய். எதற்கும் துணிந்து நீ இறங்கிவிட்டால் உன்னால் முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது. ஏனென்றால் உனக்கு பக்க பலமாக உற்ற துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன்.